வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் மாதம் ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தில் ஒரு சின்ன தொகையை எடுத்து வைங்க. எடுத்து வச்சு உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாம். கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். இப்போது மகர ராசிக்கான சனி பயிற்சிக்கான பலன்கள் 2025க்கான பலன்களை பற்றி பார்ப்போம். கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாருங்க. இது எப்போ அப்படின்னா 29 மார்ச் 2025 சனி பயிற்சி ஆகிறார். அப்போது உங்களோட ராசிக்கு சனி வரக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா 3ஆம் இடத்துக்கு வரார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு டோட்டலாக 7.5 சனி முடியுதுங்க. நீங்கள் ரொம்ப சுபிட்சமாக இருக்க போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு இது ஒரு பொற்காலன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க. 2020 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், 2022 இருக்கட்டும், இந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை சனி ரொம்ப புரட்டி போட்டார்னே சொல்லலாம். 2023, 24 ஏதோ ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிலைமையில தான் நீங்கள் இருந்தீங்க. இனிமேல் நீங்கள் ரொம்ப சுபிட்சமாக இருக்க போகிறீங்க. இந்த மன கஷ்டம், இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்ததுலாம் இனிமேல் கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லைங்க. இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துக்கு சனி வரார். அது ஒன்றே போதுமேங்க, உங்களுக்கு மிகப்பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குங்க. இதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய முன்னேற்றங்களை கண்டிப்பாக அடைய போகிறீங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக தொழில் தொடங்கலாம். அது மூலமாக நல்ல பண வரவு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எதுவும் புதுசாக நீங்கள் ஒரு வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை மாறலாம். அது மூலமாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், நல்ல ப்ரொமோஷன் இருக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், நல்ல ஏற்றமும் இருக்குங்க. அதே மாதிரி லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம். ஏதாவது ஆன்லைன் வர்த்தகம் எதுவும் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் அது மாதிரி செய்யலாம். அது மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உண்டு. அதே மாதிரி லேடிஸை நீங்கள் நினைக்கிறீங்க ஏதாவது ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வைக்கணும், அந்த மாதிரி நினச்சிங்கனாலும் இது உங்களுக்கு ஒரு கரெக்டான டைமுங்க, நல்லபடியாக பண்ணலாம். அதே மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய நண்பர்கள், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் இருந்திருக்கலாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஏற்றம் தான், நல்ல முன்னேற்றம் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1000 ரூபா 2000 கூட நீங்கள் கடன் வாங்கியிருந்துருக்கலாம். அந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 பேர் கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றம் இனி படிப்படியாக நல்ல முன்னேறி சூப்பராக இருப்பீங்கங்க. அதே மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள்லாம் இருக்கீங்களா, அவங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக திருமண பாக்கியம் உண்டு, புத்திர பாக்கியமும் உண்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னோட தகுதிக்கான ஒரு வேலை அமையலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்களா, அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கெல்லாம் உங்கள் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை சூப்பராக கிடைக்குங்க. உங்களுக்கும் வீட்டில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. பெற்றவங்கள்ட்ட உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க. இனிமேல் குடும்பத்தில் நீங்கள் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோடு இருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஏரியாலையும் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்குங்க. அதே மாதிரி இளைஞர்கள் வெளிநாடு வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நல்ல வெளிநாடு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. ஆக மொத்தம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பான சனி பயிற்சியாக இருக்குங்க. அதே போல் இந்த வருஷம் 2025 பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். 2025 நீங்கள் என்ன பிளான் பண்ணி என்ன விதை போடுறீங்களோ அதோட அறுவடையை 2026 நீங்கள் சூப்பராக எடுப்பீங்க. 2025 காட்டிலும் 2026 ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த சனி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கே அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பார். அதே போல் அவர் பார்க்கக்கூடிய இடம் அடுத்தது என்னன்னா 9ஆம் இடத்தை பார்ப்பார், பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் 12ஆம் இடம்னு சொல்லி வீரியஸ்தானத்தை பார்ப்பார். இந்த மாதிரி ஸ்தானத்தெல்லாம் பார்க்குறனால உங்களுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் 5ஆம் இடத்தை சனி பார்க்குறனால நீங்கள் குழந்தைகளை பற்றி சில கஷ்டங்கள், கொஞ்சம் மனக்கவலைகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிற பேச்சு அவங்க கேட்கல, இது மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக நீங்கள் மன வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காமையா போயிட போகிறீங்க. அதனால் நீங்கள் எப்படியும் நீங்கள் சொல்கிற விதத்தில் சொன்னீங்கனாலும் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒன்றும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை.
அதே மாதிரி 9ஆம் இடத்த சனி பார்க்குறனால உங்களுக்கு தந்தையாருக்கு ஏதாவது உடல்நிலையில் சின்ன பிரச்சனை ஏற்படலாங்க. அதாவது ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்பட்டால் நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டி அவங்க நல்லபடியாக பார்த்துக்குங்க. எதுவும் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட பெருசாக அலட்சியப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி நல்ல ட்ராவல்லாம் பண்ணுவீங்க, நல்ல கோயிலுக்குள்ளலாம் போயிட்டு வருவீங்க, அதுக்கான செலவுகள் ஏற்படுந்தாங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல சனி பார்க்குறனால உங்களுக்கு கவனக்குறைவுகள் ஏற்படும். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நம்மளோட ஒர்க் என்ன, இப்போ படிக்கிறது மட்டும்தான். அதனால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லபடியாக படிங்க. நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உண்டுங்க. அதுக்கப்புறம் இந்த சனி பார்க்கக்கூடிய இடங்கள் எங்கே அப்படின்னா 12ஆம் இடத்த பார்ப்பாரு, விரயஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதனால் உங்களுக்கு வெளிநாடு போகணும், வெளி மாநிலங்கள் போய் சம்பாதிக்கணுன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி நீங்கள் போயிட்டு வருவீங்க. முதியவர்களாக இருக்கீங்கன்னா உங்களோட குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்து அவங்க நீங்கள் கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போவீங்க, சந்தோஷமாக இருந்துட்டு வருவீங்க. அதுக்கான செலவுகள் ஏற்படலாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். வீட்டில் நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்காக ஆடம்பர பொருள்கள்லாம் வாங்குவீங்க, அதுக்கான செலவுகள் ஏற்படுங்க. இதானே தவிர்த்து மற்றபடி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான, சுபிட்சமான, மன நிறைவான இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி கோளறு பதிகம் படிங்க டெய்லி. அதே மாதிரி கீழப்பள்ளம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் கேது பகவானை வணங்கிட்டு வாங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.